பத்திரிகையாளர்களை பிரேமலதா தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி மீட்டிங் போட்டிருக்காங்க, அதில் ஒரு கட்சிக்காரவங்களை பேச வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கோபம் வருது, சரியில்லை, திருத்திக்கோங்க, திருந்துங்க. ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆகுது, அது நல்லா இல்லை. நாளைக்கு வீடு பூந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கண்டிப்பாக சொல்கிறேன், நடக்கும். ஸோ பத்திரிகைக்காரங்கள்லாம் தாக்கணும்னு பிரேமலதா பண்ணுறாங்க. பத்திரிகையாளர் சங்கத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் எழுதுங்க. அவங்க பிரேமலதா தன்னுடைய கட்சியை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு எதிராக பேசும் பத்திரிகைக்காரர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார், இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க. இந்த அரசியல் கட்சியுடைய இதை நீங்கள் ரத்து செய்யுங்க அப்படின்னு எழுதுங்க. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் தப்பு இல்லை. உங்களை பற்றி பேசக்கூடாதா? நீங்கள் என்ன தப்புன்னாலும் சொல்லக்கூடாது, ஆள் வச்சு அடிப்பீங்களா? அதனால் பிரேமலதா அவர்களுக்கு மறுபடியும் கண்டனத்தை சொல்ல, நல்ல அரசியலை எதிர்ப்பு செய்யுங்க. மற்றவங்களை இது பண்ணிவிட்டு யார் பேசினாலும் அடிக்க போவீங்களா, வெட்டுவீங்களா, குத்துவீங்களா? மற்றவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. அதனால் எல்லோரும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு இவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், பிடிஐ இவங்ககிட்ட எல்லாம், அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுங்க எலெக்ஷன் கமிஷனில். இந்த மாதிரி ஆளை வச்சு மிரட்டுறாங்க, பத்திரிகையாளர்களை வந்து பேசுகிறவங்களை எதிராக அடிப்பேன், வெட்டுவேன், கொலை பண்ணுவேன் எல்லாம் ஆளை வச்சு பேசுகிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்கங்கிறது கொடுத்துருக்கோம். பிரேமலதா அவங்களுக்கு சொல்கிறேன், நாகரிகமான அரசியல் நடத்துங்கள்.